நேட்டிவ் எங்களுக்கு தூத்துக்குடி, நாங்கள் இங்கே கிடையாது. இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். எங்கள் ஊரில் இப்படி நடந்ததில்லை, நாங்கள் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி என்ஜாய் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய இந்த வியூவில் நாங்கள் வந்து இப்படி ரோட்லலாம் டான்ஸ் ஆடுறது வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாரும் செம்மையாக வைப் பண்ணாங்க. டிஜேலேருந்து எல்லாருமே எங்கள் கூட சேர்ந்து வைப் பண்ணிருந்ததுனால செம்ம ஹாப்பியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். லைக் நாங்கள் போன வாட்டி ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்தோம் லாஸ்ட் வீக்னால. ஸோ இந்த வாட்டி நல்ல வைப்பாக போச்சு. விஜய் சித்து சார்லாம் பார்த்தோம், ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு குட், நல்லா இருந்தது. இதே மாதிரி எல்லா வாட்டியும் போட்டால் நல்லாயிருக்கும். வேலைச்சேரியிலே போன வாட்டி வந்த அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே போரிங்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி வந்து விஜய் சித்து வந்து ரொம்ப செம்ம ஃபன்னாக பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் நாங்கள் வந்து செம்ம வைப் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வி லைக் திஸ் ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி வாரம் வச்சாங்கன்னா ஃபேமிலியாக எல்லாரும் வந்து ஃபன் பண்ணலாம். ஸோ அதான் எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. ஐம் டாக்டர் ஹவா. ஸோ லைக் என்னோட கிட்டுக்காக தான் வந்தேன். பட் ஆக்சுவலி நானுமே என்ஜாய் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கும்பலாக ஆக்சுவலி எல்லாரோட சேர்ந்து பாடிட்டு இட் வாஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வி ஆக்சுவலி என்ஜாய்ட். டிஜே இல்லாமல் லைக் இந்த வி ஹேட் தட் கிட் ஜோன், பலூன் வாங்கினோம். ஸோ டேட்டூ போட்டிருக்காரு, அவருக்கு பேட்மேன் பிடிக்கும். ஸோ பேட் டேட்டூ போட்டிருக்காரு. ஸோ அப்படியே சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, தனியாக தான் வந்தேன் நான். சரி எப்படி இருக்கும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா இங்கே பயங்கரமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே நடக்குது, கேம்லாம் வேறு வச்சுருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டிஜே தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நேரமாக அங்கே 2 மணி நேரம் டிஜேலே போயிடுச்சு. ஃபுல் எனர்ஜி லாஸ் ஆகிற ஆளுக்கு. அப்புறமா நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு கிடச்சாங்க. தனியாக தான் வந்தேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, நல்லா அப்படியே கேங் வைப் ஆகிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. ஸோ ஜென்ரலாக பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாமல் எங்களை மாதிரி நார்மல் ஆர்டிஸ்ட்டும் மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஆடியன்ஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. ஸோ ரோட்லேருந்து பாடினா கூட நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹாப்பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வைபாக இருக்குது. எப்பயும் தனியாக வந்தாலும் சரி, டீமாக வந்தாலும் சரி, எப்பயும் கும்பலாக வருவோம். ஹாப்பி டிஜே ஆகட்டும், ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், ஸ்பெஷலி மக்கள் எல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நாங்கள் 2 பேருமே தேனி டிஸ்ட்ரிக்ட் இங்கே பூந்தமல்லியில் தங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து அட்டன் பண்ணுறோம். வேறு லெவல் வைப்பாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பெட் ஷோ அதெல்லாம் நிறையா காமிச்சிட்டு இருக்காங்க. பெயிண்டிங்கு, டிராயிங்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் வச்சா இன்னும் நல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்க பீப்புளும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இங்கே நல்லா இருக்குது, நல்லா வைப்பாக இருக்குது. அங்கே டெக்கத்லான்லாம் நல்லா பிளேயபிள் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டிஜே, பாட்டு பாடுறது, நிறைய யங்ஸ்டர்ஸோட டேலண்ட்ஸ் இங்கே நிறைய ஷோகேஸ் பண்ணுறாங்க. அதுவும் சூப்பராக இருக்குது, கிரேட்டாக இருக்குது. சைக்கிள் டிரைவ் தான் நல்லா இருக்கு. அம்மா பாட்டு டிஜே தான் நல்லா இருக்கு. அம்மா வந்து அந்த செட்டில் காக், ஃபுட்பால் அதான் சூப்பராக தான் இருக்கு. இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். அடுத்த வாட்டி நான் வர்றதுக்கு ஆசைப்படுறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஹாப்பி ஸ்ட்ரீட் மிகவும் எளிமையாக நடந்துள்ளது. அனைத்து இளைஞர்களும், முக்கியமாக அதில் 2K கிட்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலனால இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை சண்டே போல் எல்லாரும் வந்து அருமையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடி, இது மட்டும் இல்லாமல் நிறையா டாக்ஸு, அந்த கேட்ஸ் எல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எல்லாரும் வாங்கிக்கிட்டு போய் வளங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுமோ நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கிடைக்காம வெளியில் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இலவசமாக கிடைக்குது. அதனால் அனைவரும் வந்து இந்த மாதிரி டாக்ஸ், கேட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வளங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டான்ஸ் ஆடினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளேயிங் தான் விளாட்னேன். ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸ்ல இருந்தே லாஸ்ட் வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பெரம்பூர்ல அண்ணா நகர்ல எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்கேன். கடந்த 1 இயர்ல இருந்து இப்போ வரைக்குமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. இங்க எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. பிளஸ் வந்து சிங்கிங்கும் இருக்கு, டான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். எல்லா வாரத்துல 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே வரலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து வட சென்னையில வைக்கணும்னு நாங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா வட சென்னையில வந்து இந்த போல நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து தென் சென்னை, மத்திய சென்னை அந்த மாதிரி இடத்துல மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று நடத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு. இந்த ரோட மடக்கி ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு வரேன். ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நிறைய கேம் இருக்குது. சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றாங்க.
ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எங்கள் பெரும்பாக்கம் ஹவுசிங் போல நடத்தினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க, வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு ரொம்பவே பிஸியான ஷெடியூல்லே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா. லாஸ்ட் 3 வீக்ஸாக இங்கே வந்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. லைக் சண்டே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்கி வச்சிருக்காங்க இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் மூலிமா. லைக் யூஸ்வலாக வந்து சண்டேஸ் வந்து ஒரு லேசி சண்டேவே தான் இருக்கும். ஒரு 9 o'clock to 10 o'clock வரைக்கும் தூங்கிட்டு பொறுமையாக தான் எழுந்துப்போம். பட் இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக். 6 o'clock இதுக்காகவே வந்து ப்ரோக்ராம்காகவே எழுந்து வர மாதிரி இருக்கு. ஸோ இங்கே ஜும்பா ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாடியை வந்து லைக் ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி வந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ இயர்லி அட்லீஸ்ட் ஸோ ஆல்டர்னேட் சண்டேஸ் நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் சண்டேஸ் வந்து லேசியாக இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், ஒரு எஸ்கேப் டே அப்படின்னு நினச்சிக்கலாம் ஒர்க் அவுட்டுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.